நான் லவ் பண்ணி ஒரு அம்மாவை திருமணம் பண்ணி பண்ணி கல்யாணம் ஆமாங்க லவ் பண்ணி நமக்கு யார் பொண்ணு கொடுப்பா அப்போ அந்த ஜாலி நம்ம ஒரு ஹீரோ மாதிரி அவங்க நினச்சி அப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருந்தோம். நான் வந்து 1996 முதல் பதிவு அது கோர்ட் உள்ள பண்ணுறோம், எழும்பூர் நீதிமன்றத்து உள்ளே பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு வழக்கு இருக்குது 94. அதுக்கப்புறம் 96ல் ப்ராப்பராக ஜெயிலில் போகிறேன். அதுக்கப்புறம் 96லேருந்து தொடர்ந்து அப்படியே 2002 வரைக்கும் ஃபீல்டில் அப்படியே இருந்துக்கின்னு இருக்கிறோம். தொடர்ந்து வருது, மிஸ்ஸாக போடுறது அப்படியே இருக்குது. அந்த காலகட்டத்தில் 2002 வந்து இந்த வழக்கு ஆகுது. அப்போது உங்கள் ஒய்ஃப் என்னைக்குன்னா சொல்லியிருக்காங்களா நான் இந்த இதெல்லாம் வேணாம் நமக்கு? ஆமாம், அவங்களுக்கு அந்த ஸ்டார்டிங்லேருந்து என்னை திருத்திடணும், நல்ல இவனுக்கு நல்ல குணம் இருக்குது, இவனுக்கு நல்ல அன்பு இருக்குது, இவன் நல்லா பார்த்துக்கிற கேரக்டர் இருக்குது, இவனை யாரோ தப்பாக வழி நடத்திட்டாங்க, ஆனால் இவனை நான் ஒரு நாள் மாற்றிடுவோம், நம்ம இவன்கிட்ட ஒரு நல்ல ஏதோ ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு அடிக்கடிக்கு என்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ அந்த வயசில் நமக்கு தெரியாமல் அப்படி இருந்துட்டோம். தண்டனை பட்ட பிறகு அது உணர்ந்தோம். இப்போ ஒரு நல்ல ஒரு கணவன். அந்த 21 வருஷம் உங்க மனைவி குழந்தைகள் எல்லாம் பிரிஞ்சு இருந்தீங்க இல்லையா, அந்த வலி எப்படி இருந்துச்சு? அது நரக வேதனைங்க. அழுதுருக்கீங்களா? என்னங்க என்னெல்லாம் கேட்டால் 1 லட்சம் எவனோ 10 நாள் 12 நாள் எழுதிருப்பான். ஒரு நல்ல மாவீரனாக இருந்தோம், ஒரு சண்டை போட்டோம், நம்ம கெத்தாக இருந்தோம், அப்படி நம்மளே ரொம்ப மனசு உடைஞ்சி எத்தனையோ முறை அழுதோம். இப்போது வந்து கம்யூனிகேஷன் நிறைய இருக்குது. நாங்கள் சிறையில் இருந்த காலகட்டத்தில் கடிதம் தான். அந்த கடிதம் வரும்போது எப்படிங்க இருக்கிறீங்க, நான் பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கிறேங்க, நீங்கள் அங்கே நல்லா இருங்க அப்படின்னும் போது அப்படியே கண்ணு நம்மள அறியாமல் அந்த கண்ணில் இருந்து தண்ணி வருதான். சே, நம்ம ஒருத்தன் இருந்து செய்ய வேண்டிய இடத்துல ஒரு மனைவி இருந்து இந்த கூட இப்படி பார்த்துக்கிறாங்களே, நம்ம ரொம்ப தவறு பண்ணிட்டோமே, இப்போ நம்மளோட போயிருந்தா போல, அதுக்கு நம்ம திருமணம் பண்ணாமல் இருந்தோட இருந்திருக்கலாம். அடுத்த ஒரு பொண்ணு நம்மளை நம்பி வந்த பொண்ணை நம்ம ஏமாத்திட்டோமேன்ற அந்த குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருந்தது. ஆனா அப்போ அது ஒரு குற்ற உணர்ச்சி வருது இல்லையானா, நம்ம அவசரத்திலேயோ கோவத்திலேயோ ஒரு விஷயம் பண்றோம், தெரிஞ்சு பண்றோம், நம்மளால ஒருத்தவங்க அனுபவிக்கிறாங்க அந்த கஷ்டத்தை. நம்ம ஃபேமிலி தான் அதை ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த சூழ்நிலையில. அந்த 21 வருஷம் அவங்க நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க அதான் பயங்கர சந்தோஷம். அப்போ அந்த அந்த 21 வயசுல, அப்போ நாங்கள் சின்ன வயசுல எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி நான் வரும்போதெல்லாம் ரொம்ப ஹக் பண்ணி ரோட்லேயே வந்து உங்க இளமையே முடிஞ்சிருச்சு. ஆமாம், இளமையே முடிஞ்சு சொல்றது கரெக்டாக. எனக்கு அந்த இளமை வயசுல தானே போனோம், அதனால இளமை முடிஞ்சாலும் சிறையில் இருந்ததுனால கட்டுக்கோப்பான உணவு, உங்களுக்கு தெரியல, தவறான எந்த உணவும் எடுக்க முடியாது, பேட் ஹாபிட்ஸ் இல்லாதவங்க, அதனால கொஞ்சம் கட்டுக்கோப்பாகவே நம்ம வந்ததுனால அவங்களுக்கு அந்த ஒரு அன்பு, சரி நம்ம இனி மிஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அந்த ஒரு இது இருக்குது.